முஸ்லீம் லீக் சொன்னது பாருங்கள், 60 ஆண்டுகளாக தாலி கட்டி கொண்ட புருஷனுக்கு நாங்கள் விசுவாசம், கூட்டணிக்கு விசுவாசம், திமுகவோடு நேற்று, திமுகவோடு இன்று, திமுகவோடு நாளை, வருங்காலத்திலும் என்றும் நாங்கள் திமுக தான். ஆகவே நாங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். மந்திரி பதவி கொடுத்தவுடன் ஓடோடி வந்து கம்பி விழுந்து திமுகவை கையெழுதி விட்டார். விஜய் வெற்றி பெற்றதற்கு காரணமே உன்மீது உள்ள ஊழலும் தானே. வேலுமணியும் நீயும் மற்றவர்களும் 15 ஆண்டுகளாக சுரண்டது தானே அந்த கட்சியினுடைய மதிப்பை கெடுத்தது. விஜய் என்ன கேட்கணும் தெரியுமா? நீ ஒரு யோக்கியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய், யோக்கியனாக இருப்பேன் என்று சொல்லுகிறாய். எதற்கு இந்த மோசமான ஊழல்வாதிகளை போய் மந்திரிகளாக்குகிறேன் என்ற உறுதிமொழியின் பேரில் அவர்களை போய் அவர்கள் இடத்திலே பார்க்கிறார். அதனுடைய வேலுமணியை நாங்கள் அந்த டிமாண்ட் வைக்கலன்னு சொல்கிறோம். இவ்வளவு அடி பல்ட்டி தடி அதாவது புருஷனை விட்டு அத்துக்குன்னு வந்தாச்சு, கள்ள புருஷனோட வாழ்றதுன்னு முடிவோடு வந்தாச்சு. கள்ள புருஷன் விட்டுட்டு போயிட்டேன், மறுபடியும் பழைய புருஷன் நினைத்து கொண்டு தான் நான் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் மறுபடியும் சொல்லி ஒட்டுறதுக்கு பார்க்க வேண்டியதானே, வேற என்ன செய்யறது? அப்போ இந்த ஓவராலாக இந்த அமைச்சரவை எப்படி நீங்கள் உங்களோட ஜஸ்டிஃபைடா? ஆமாம், ஜஸ்டிஃபைடு எப்படின்னு சொல்கிறேன். திமுகவினுடைய நோக்கம் விஜயை காப்பாற்ற வேண்டும் என்பது அல்ல. விஜயை கொஞ்ச காலம் ஆள விட்டால்தான் அவருடைய பொக்கைத்தன்மை வெளிப்படும். ஆனால் அந்த டைம் யூஸ் பண்ணி அவர் நல்ல ஆட்சி கொடுத்தாலும் மக்கள் மீது வெற்றியை சுமத்தி விட்டார்கள். இது இந்த மாதிரி ஒன்று நடந்து நான் பார்த்ததே இல்லை. ஜாதி பார்க்காமல், பணம் கொடுக்காமல், அந்த வேட்பாளர் மூஞ்சி தெரியாமல், வீட்டில் படுத்து கிடந்தவனையெல்லாம் கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி, அவ்வளவு கோபம் ஸ்டாலின் மீது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, எங்களோட தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. உனக்கு தெரியாது, கை பொண்ணுக்கு கண்ணாடி. நீ பண்ணிய நீயும் மம்தாவும் பண்ணிய அட்டூழியங்களின் காரணமாக உங்கள் 2 ஆட்சியை முறியடித்தார். இன்ஸ்டாகிராமால தான் ஆட்சியை பிடிச்சாங்க. நான் சொல்ல வேண்டியதான், இன்ஸ்டாகிராம் வந்து பெரிய இது. இன்ஸ்டாகிராமில் அதாவது ஊழல் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஊழல் லிஸ்ட் எடுத்து தண்டிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். நேருவை சிறைக்கு அனுப்பு, செந்தில் பாலாஜியை உள்ளே அனுப்பு, பொன்முடியை உள்ளே அனுப்பு, எல்லாரையும் உள்ளே அனுப்பு, வேலுமணியை அனுப்பு. உங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக நடைபெற வேண்டும் என்றால் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். நியூஸின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தமிழக தன்னுரிமை கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். ராசா அவர்கள் சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறாரு. ஐயுஎம்எல்லும் விசிகாவும் அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவருடைய அந்த கருத்து பதிவு குறித்த உங்களுடைய பார்வை என்ன? ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், முதல்ல ஆவண்ணா ராஜாவினுடைய பார்வை சரியான பார்வை இல்லை. அதை இவர்கள் இவ்வளவு காலமாக ஏற்றுக்கொண்டிருந்த காரணத்தினால் இன்றைக்கு வெளியே போன பிறகு அவர் அப்படி விமர்சிக்கிறார். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், கூட்டணி என்பது தேர்தலில் ஒரு இடஒதுக்கீடு. நம் 2 பேருடைய வாக்குகளும் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக 2 பேரும் சேர்ந்து என் வாக்கு உனக்கும் உன் வாக்கு எனக்கும் விடுவதன் மூலம் நாம் அதிகாரத்தை அடையலாம். இது ராஜாஜி கண்டுபிடித்த முறை. அது ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். இட் இஸ் நாட் அன் அலையன்ஸ், இட் இஸ் நாட் அன் அலையன்ஸ் கவர்மெண்ட். என்ன இது நாம் தேர்தலுக்கு பின்னால் நீடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை கண்டுபிடித்து தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் சொன்னவர் ராஜாஜி. வாக்குகள் சிதறுகின்றன, ஆகவே எதிர்க்கட்சிகள் தோற்கின்றன. வாக்குகள் ஒன்று திரட்டப்பட்டால் ஆளுங்கட்சியை வீழ்த்தலாம் என்பதை கண்டறிந்து சொன்னவர் ராஜாஜி. அவர் காங்கிரஸை வீழ்த்திய பிறகு 67 தொடர்ந்து அண்ணாவோடு கூட்டணியில் இருக்கவில்லை. 3 மாதத்தில் மை ஹனிமூன் வித் அண்ணா இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு வெளியே திமுகவை அவர் கடுமையாக திறனாய்வு செய்தார். இதுதான் கடைபிடித்திருக்க வேண்டிய முறை. ஆகவே திருமாவளவனோ மற்ற முஸ்லீம் லீக்கோ தேர்தல் முடிந்தது, இனிமேல் அவர்கள் சுதந்திரமாக அவருடைய கட்சியை நடத்துவார்கள், கூட்டணி சேர்ந்திருந்தவர்களையே விமர்சிப்பார்கள். இதுதான் முறை ஜனநாயகத்தில். அந்த ராஜாஜி கண்டறிந்து இவர்களுக்கு சொன்ன முறையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் 5 ஆண்டும் ஏன் கொத்தடிமையானார்கள் என்றால், திருமாவளவன் கட்சிக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, எல்லா கட்சிக்கும், தலைவர்களுக்கும் கட்சிக்கும் படி இழக்கப்பட்டது ஆளுங்கட்சியான திமுகவால். அதனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள், ரொம்ப சௌரியமாக சுகமாக இருக்கிறது என்று வெண்ணெய் ரொட்டி கொடுத்து வளர்த்து கொண்டே இருந்தால் தாவுகிற ஒரு முயற்சியை தவிர வேறு சிரமம் எதுவும் இல்லை என்பது போல் ரொம்ப வசதியாக அவர்கள் 5 ஆண்டு ஆட்சி. இப்பொழுது அந்த கட்சி கவிழ்ந்து விட்டது. அதனாலே தான் வேங்கை வயல் போன்ற இடத்தில் தன்னுடைய சமூக மக்களுக்கு பெரிய இழிவு நிகழ்த்தப்பட்ட போது பேசவில்லை என்னுடைய திருமாவளவன்.
ஸ்டாலின் வருந்துவார் என்பதற்காக பேசவில்லை. ஸ்டாலின் வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த நிகழ்ச்சியை அமைக்கினார். நடவடிக்கை எடுக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வலியுறுத்தணும்லாம் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. நான் கேட்குறது காரியம் நடந்ததா என்பது தான். வலியுறுத்தினதே காரியம் நடந்ததுக்கு சமமாக என்ன? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறேன். சரி, அந்த வேங்கை வயல் மக்கள் நொந்து போய் இனிமேல் எங்களுக்கு கட்சியே கிடையாது, நாங்களே எங்களுக்கு போராடி கொள்கிறோம் என்று தேர்தலில் வாக்களிப்பதில்லை என்று முடிவெடுத்து 2 தேர்தலுக்காக அவர்கள் வாக்களிக்கவில்லை. இப்பொழுதாவது இந்த விஜய் கட்சியிலேயாவது போய் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்குக்கு பரிகாரம் காணுங்கள் என்று நான் சொல்லுவேன். ஆக தன்னுடைய எந்த மக்களுக்காக திருமாவளவனுடைய கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த மக்களுக்கான குடிநீரில் இழிவு நிகழ்ந்த போது திருமாவளவன் கூட்டணி தர்மம் என்று அமைதியாக இருக்கிறார். கூட்டணி தர்மம் என்ன என்று கேட்கிறேன் நான். நீ தேர்தல் முடிந்தது, இப்பொழுது எப்படி வெளியே வந்தாய்? இனிமேல் படியளக்கக்கூடிய இடத்தில் ஸ்டாலின் இல்லை, அவர் ஆட்சியில் இல்லை, வெளியே வந்து விட்டார். அசிங்கமான அரசியல் கேவலமாக பணம் சுற்றியும் அதிகாரம் சுற்றியும் இந்த நாட்டில் நடக்கிறது. அதனால யாருக்காக கட்சி தொடங்கினோமோ அந்த மக்களையே கைவிடுகிறோம். இதுதான் அரசியலுடைய தன்மை. ஆகவே இவருக்கு மந்திரி பதவி கிடைக்கிற போது வாழ்க்கையில் 60 ஆண்டுகளாக கட்சி தொடங்கி எப்போது மந்திரி ஏறுவதையும் இறங்குவதையும் அவனுக்கு துண்டு போடுவதையும் அந்த துண்டை உருவுவதற்கு ஒரு பிஏ, அவனுக்கு கதவு திறந்து விடுவதற்கு ஒரு பிஏ. இவர் மாண்புமிகு வேறு பூரா திருட்டு போய் மந்திரி ஆகி கொள்ளையடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான். இவன் மாண்புமிகு. இந்த வெள்ளைக்காரன் இருக்கானே யோகியனை மாண்புமிகுன்னு சொல்லாமல் பதவியில் இருக்கிறவனை மாண்புமிகுங்கிறான். அவன் ஒரு மடையன். நம்ம நாட்டு பண்பு அப்படி இல்லை. நம்ம தகுதி வாய்ந்தவர்களைத்தான் மேலான மனிதர்களாக பேசுவோமே தவிர அவனுடைய ஜாதியை வைத்தோ அவனுடைய பதவியை வைத்தோ நாம் அவனை மேன்மையானவனாக ஏற்றுக்கொள்கின்ற பழக்கம் நமக்கு கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே ஆவண்ணா ராஜா, எங்களுடைய கூட்டணிக்கு 5 ஆண்டுகள் வாங்கி தின்று கொண்டு இங்கேயே கிடந்தீர்களே, சங்கிலி போட்டு கட்டி வைத்திருந்தோமே, எங்களுக்கு ஆட்சி இல்லை என்றவுடன் அத்து கொண்டு போய்விட்டாய் என்று அவர் அந்த பழக்கப்படி கேட்கிறார். ஆனால் நியாயமாக இவர் கூட்டணியில் தேர்தல் முடிந்த பிறகு கூட்டணியில் எந்த கட்சியும் தொடர முடியாது, தொடர்கின்ற கட்சி தனி கட்சியாக இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் ஆவணராஜா கேட்டது சரியா என்று கேட்டால் சரி. ஏனென்றால் நீ இதுவரையில் நீனாகவே சங்கிலியை கட்டி கொண்டு கிடந்தாயே வாசலில், வேங்கை வயலுக்கு போக மறுத்தாயே, இப்பொழுது என்ன திடீரென்று மந்திரி பதவி கிடைக்கிறது என்றவுடன் அறுத்து விட்டாயே, இனிமேல் அங்கே வழங்குவதற்கு ஒன்றும் இல்லை என்றவுடன் இங்கே வந்து விட்டாய் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுடைய பழைய பழக்கத்தை வைத்து சொல்லுகிறாரே தவிர அரசியல் தர்மத்தை வைத்து அவர் சொன்னால் நான் அது சரியில்லை என்று சொல்வேன். சரி, ஒன்று இந்த முஸ்லீம் லீக் சொன்னது பாருங்கள், 60 ஆண்டுகளாக தாலி கட்டி கொண்ட புருஷனுக்கு நாங்கள் விசுவாசம், கூட்டணிக்கு விசுவாசம், திமுகவோடு நேற்று, திமுகவோடு இன்று, திமுகவோடு நாளை வருங்காலத்திலும் என்றும் நாங்கள் திமுக தான். ஆகவே நாங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம். மந்திரி பதவி கொடுத்தவுடன் ஓடோடி வந்து கம்பி விழுந்து திமுகவை கையெழுதி விட்டார்கள். அதனால ராஜா ஆத்திரப்படுறார். என்னடா நேற்று வரையிலும் பெரிய விசுவாசம் பேசினீர்கள், பைக்குள் படம் வைத்து கொண்டு திரிந்தீர்கள், என்றைக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஸ்டாலின். 60 ஆண்டுகளாக திமுக. எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் கிடைக்கிறது நல்லது தானே? நல்லதா இல்லை அப்படின்னா இது எதுக்கு சொல்கிற? 60 ஆண்டுகளாக மாறாத விசுவாசம், கணவன் மனைவி உறவு போல மாறாத உறவு என்ற அளவுக்கு ஏன் பேசுகிறீர்கள்? நம்ம தான் வந்து ஏதாவது கிடைச்சிச்சின்னா போயிடுவோமே, அப்புறம் போக வேண்டியதானே. அதானே அரசியல். என்ன பிஜேபியோடு, அதாவது திமுகவோடு மாறா கூட்டணி இவர்களுக்கு காலமாக, இப்பொழுது அந்த கூட்டணியெல்லாம் அருந்து விட்டன. கம்யூனிஸ்டுகளை தவிர கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் 4 பேர் இருக்கிறார்கள். இப்பொழுது விஜய்க்கு ஆதரவு 10 பேர் வேண்டும். 4 பேர் மந்திரி பதவி வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். சரியா? இன்னமும் போதுமான பெரும்பான்மை அவரிடம் இல்லை. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரக்கூடாது என்பதற்காகத்தான் அதிமுகவை போய் ஆள் பிடித்தார்கள். ஆதவர்ச்சினா மாமியாரிடம் சொல்லி, மாமியார் பெரும் பணத்தை அதிமுக காரனுக்கு வழங்கி அவனையெல்லாம் ஆடு மாடுகளை பிடிப்பது போல பிடித்து அவங்களாம் வந்து ஆதரவு தரல. அப்போ அவனா எப்படி கொடுப்பேன்? ஒவ்வொருத்தனும் 5 பேருக்கு மந்திரி பதவி கிடைக்கும், மற்ற பேருக்கு திமுகவை எதிர்க்கிறாரு விஜய்ங்கிறதுக்காக தான் நாங்கள் ஆதரவே வந்து கொடுத்தோன்னு
சி.வி. சண்முகம் அணியில இருந்து இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து போயிருக்க வேண்டியதானே அப்பவே. தாவேக்கா எதிர்க்கிறது திமுகவை, போ அங்கே போயிரு. இங்கே இருந்து கொண்டு அதிமுகவினுடைய இரட்டை இலையில் வெற்றி பெற்று கொண்டு நீ ஏற்கனவே செய்த ஊழல்களா. நான் என்ன கேட்குறேன், விஜய் வெற்றி பெற்றதற்கு காரணமே உன்மீது உள்ள ஊழலும் தானே. வேலுமணியும் நீயும் மற்றவர்களும் 15 ஆண்டுகளாக சுரண்டல் தானே அந்த கட்சியினுடைய மதிப்பை கெடுத்தது. இப்பொழுது திமுகவை எதிர்க்கிறார். திமுகவை எதிர்த்தால் சரியாக போய்விட்டதா? உன்னையும் தான் எதிர்த்தார். ஏன் உன்னை எதிர்க்க வேண்டும்? நீ பண்ணாத வேலை ஒன்றும் கிடையாது. கை தினம் அரிக்கும், பிறகு தினம் சுரண்ட வேண்டும். அப்புறம் அவர் அது எதை சொல்லி வந்திருக்கிறார்? அவர் நேர்மையை சொல்லி வந்திருக்கிறார். சிஎம் விஜய் அவர்கள் வந்து விஜய் என்ன கேட்கிறோம் தெரியுமா? விஜய் என்ன கேட்கிறோம் தெரியுமா? நீ ஒரு யோக்கியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய், யோக்கியனாக இருப்பேன் என்று சொல்லுகிறாய். எதற்கு இந்த மோசமான ஊழல்வாதிகளை போய் மந்திரிகளாக்குகிறேன் என்ற உறுதிமொழியின் பேரில் அவர்களை போய் அவர்கள் இடத்திலே பார்க்கிறாய்? எதற்காக பார்க்க வேண்டும்? அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுப்பதாக நீ உறுதி அளித்திருக்காவிட்டால் நேரில் வந்து சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். நீ நேரில் போய் சொல்லி பீதாம்பரம் பொருத்தினாய். இதற்கு ஊழல்வாதிகளுக்கு பொறுத்துக்கிறேன். அதனுடைய பொருள் என்ன? வேலுமணியே நாங்கள் அந்த டிமாண்ட் வைக்கலன்னு சொல்கிறோம். இவ்வளவு அடி பல்ட்டி தடி தடி அதாவது ஒரு புருஷனை விட்டு அத்துக்குன்னு வந்தாச்சு, கள்ள புருஷனோட வாழ்கிறதுன்னு முடிவோடு வந்தாச்சு. கள்ள புருஷன் விட்டுட்டு போயிட்டேன். மறுபடியும் பழைய புரிதல் நினைத்து கொண்டு தான் நான் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் மறுபடியும் சொல்லி ஒட்டுறதுக்கு பார்க்க வேண்டியதானே, வேறு என்ன செய்கிறது? மந்திரி பதவி இல்லாமல் என்னத்துக்கு ஏன் நீ இங்கே வந்த? முதல்ல தெளிவாக இதை சொல்ல வேண்டியதானே. யார் வர்றா? விஜய் வர்றாரு. நாங்கள் ஆதரிக்கப் போகிறோம் 23 பேரும் 25 பேரும். எந்த பலனும் கருதி அல்ல. நாங்கள் மந்திரிகளாக விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் மந்திரிகளாக இருந்து கொள்ளையடித்ததினால தான் எங்களுடைய கட்சியை தோற்கடித்து விட்டார்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் திருந்தி விட்டோம். இனிமேல் நாங்கள் கொள்ளையடிக்க மாட்டோம், மந்திரி பதவியும் கேட்க மாட்டோம். முதல்ல சொல்லு. இப்போ எதுக்கு சொல்கிற? இப்போ எதுக்கு சொல்கிற? இவ்வளவு மட்டமான நாட்டில் இருக்கீங்களே. இந்த நாட்டில் இருக்கவெல்லாம் முட்டாளா? 7.5 கோடி பேர் முட்டாளா? நீ என்ன சொன்னாலும் கேட்பானா? அப்போ இந்த ஓவராலாக இந்த அமைச்சரவை எப்படி நீங்கள் உங்களோட வேர்ட்லயே சொல்லணும்னா ஜஸ்டிஃபைடா? ஆமாம், ஜஸ்டிஃபைடு. எப்படின்னு சொல்கிறேன், இந்த மோசமான இந்த அர்ஜுனா அது ஒரு லாட்ரி பணம் அந்த பக்கம் இருந்து, அவங்க மாமியா இந்த பக்கம். இந்த லாட்ரி குடும்பத்தினுடைய கையில் தமிழ்நாடு அரசியல் சிக்கி கொண்டிருக்கிறது. மாமியா மந்திரியாக ஏகப்பட்ட ஆளுகளை விலைக்கு வாங்கி வைத்திருந்தார் அதிமுகவில். இப்போ மாமியாளுக்கு மந்திரி இல்லை, அதிமுகவுக்கும் மந்திரி இல்லை. அதான் குதிரை பேரமே நடத்தலைன்னு சொல்கிறாங்க தாவே. குதிரை பேரை நடத்தாமல் எதற்கு அவர்களை போய் பார்த்து பீதாம்பரம் பொறுத்துக்கிறார்? அவர்கள் எதற்கு வந்து மறுநாள் வாக்களிக்கிறார்கள்? இப்பவும் இருக்கின்ற காலங்களில் வாக்களித்து கொண்டு இருக்கு. அந்த கட்சியிலேயே சேர்ந்து கொள்வது என்ன வந்தது? இன்னும் சேர்த்து ஆதரவு தரோன்னு சொன்னதுனால மீட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சும்மா அதாவது ஒழுங்காக புருஷனோடு இருந்திருப்பான், அதாவது எடப்பாடியோடு இருந்திருப்பாங்க அவங்க. நீ வா, மந்திரி பதவி தருகிறோம் என்று சொல்லி மாமியாலும் லாட்ரி மருமகனும் லாட்ரி மாமியாலும் போட்ட திட்டம். ஆள் பிடிக்கிறேன் என்று சொல்லி விஜயிடம் சொல்லி இந்த அம்மா வீட்டு பணத்தை பல கோடி ரூபாயை இழக்க வைத்து இவர்களுக்கெல்லாம் கொடுத்து, மந்திரி ஆகிறவன் போக மற்றவன்லாம் பணம் கேட்டான், எல்லாருக்கும் கொடுத்து, இப்பொழுது இவர்கள் வேண்டாம், மந்திரி பதவி தர முடியாது என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இது ஒரு முதலமைச்சருடைய நம்பகத்தன்மையை போக்கிவிடும். புருஷனோடு இருந்தவனை அத்துக்குன்னு கூட்டிகிட்டு வந்து நடுவழியில் நிறுத்திட்டு, எனக்கு ஒன்று தெரியாது, சும்மா கூப்பிட்டேன், நான் வந்தேன், சும்மா பொழுதுகுறைன்னு உன்னை பார்க்க வந்தேன், நீ பாட்டுக்கு என்னோட வந்துட்டேன், எதுக்கு வந்து எனக்கு ஓட்டு போட்டேன்? அது இப்போ புருஷனும் விரட்டிட்டேன், கள்ள புருஷனும் விரட்டிட்டேன். இது ரொம்ப மோசமான முறையாக இல்லையா? இது ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் செய்யக்கூடாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2ஆ உடஞ்சிருச்சு. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வந்து ஒவ்வொருத்தராக, இப்போ காங்கிரஸ் வெளியில் போயிட்டாங்க, விசிகே வெளியில் போயிட்டாங்க, IUML போயிட்டாங்க. திமுக வலுவாகத்தான் இருக்கிறார்கள். என்ன என்றால் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போகவில்லை. அவர்கள் படியிழந்து கொண்டிருந்தவர்களெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப கோபம் இருக்கும். நம்மகிட்ட வாங்கி தின்று விட்டு போய்விட்டார்களே, காலமெல்லாம் வாங்கி தின்றார்கள். இந்த கட்சிகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து, இவர்களுக்கு தலைவர்களுக்கும் படி இழந்து, கட்சிகளுக்கும் படி இழந்து, இவ்வளோ காரியம் செய்தோமே, கடைசியிலே வானுள்ள அளவும் மீன் உள்ள அளவும் திமுகவோடு இருப்பேன் என்று சொன்ன முஸ்லீம் லீக் போய் பல்டி அடித்து விட்டது.
கேவலமாக இருக்கிறது. இதெல்லாம் உன்னை யார் சொல்ல சொன்னா? நீ அந்த கட்சிக்கு கட்டுப்பட்டவனா? நீ தனி கட்சி. ஐயா கூட்டணி தேர்தலோடு முடிந்தது. நீ செய்கின்ற மோசமாக ஆட்சி செய்தால் உன்னையும் நான் திறனாய்வு செய்வேன், உனக்கு எதிராக அரசியல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி எப்பொழுதாவது நீங்கள் திமுகவுக்கு எதிராக அரசியல் நடத்தியிருக்கிறீர்களா? கொத்தடிமையாக இருந்தீர்கள். கூட்டணியில் கொத்தடிமையாக இருக்க வேண்டிய தேவை என்ன? உங்களுக்கு தனி கொடி, தனி கட்சி. கொத்தடிமையாக இருந்துவிட்டு இப்பொழுது படி இழப்பதற்கு மந்திரி பதவி கிடைத்திருக்கிறது என்றவுடன் இது வேண்டாம் என்று உதறிவிட்டு வந்து விட்டீர்கள். கேவலமாக இருக்கிறது இதெல்லாம் அரசியலில். அது போகட்டும். இப்பொழுதும் விஜய் அரசாங்கம் மைனாரிட்டியாகத்தான் இருக்கிறது. திமுகவினுடைய முற்றிலே தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. திமுகவினுடைய நோக்கம் விஜயை காப்பாற்ற வேண்டும் என்பது அல்ல. விஜயை கொஞ்ச காலம் ஆள விட்டால்தான் அவருடைய பொக்கைத்தன்மை வெளிப்படும். ஆனால் அந்த டைம் யூஸ் பண்ணி அவர் நல்ல ஆட்சி கொடுத்தாலும் கொடுன்னு சொல்கிறேன் நான். அதுக்கு ரொம்ப மன உறுதி வேண்டும். இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. வேலுமணிக்கு மந்திரி இதில் என்ன அவனை ஓட்டு போட வைக்கிறது, அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்த ஞாபகம் இல்லையேன்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப கேவலமான அரசியல். இந்த அரசியலெல்லாம் ஆதவ அர்ச்சனாட்ட கற்றுக்கொண்டால் உன்னுடைய சொந்த ஒழுக்கமும் கெட்டு போயிடும், நேர்மையும் கெட்டு போயிடும். இதெல்லாம் அந்த மட்டமான ஆளை வச்சுருக்க அரசியலில் எவனை வேணாலும் காசை கொடுத்து வெல்ற லாட்ரி குடும்பம் அது. அங்கே ஒரு மந்திரி, இந்த அம்மா வேறு ஒரு மந்திரியாக ஆகிடுவார்கள். புதுச்சேரியில் ரெங்கசாமி மந்திரி சபையில் மார்ட்டின் மகன் மந்திரியாக போகிறார், பெரும்பணம் கொடுத்துருக்கிறார். ஆக லாட்ரியில் பரிசு கொடுக்காமல் அடித்த சீட்டுகளை எல்லாம் வைத்து ஒரு மோசமான தொழிலை நடத்தி ஈட்டிய பணத்தை தமிழ்நாடு அரசியலில் கொண்டு. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்கன்னு எல்லாருமே அவங்கள பாராட்டுறாங்களே. அதாவது ஒரு நொண்டி முட்டுக்கால் வைத்து கொண்டேன் பத்தியலா, முட்டுக்கால் வச்சு எப்படி அழகாக நடக்கிறாரு. முட்டுக்கால் வைத்து கொள்ளாமல் என்ன செய்வாயின்னு கேட்குறேன். இவர்களுக்கெல்லாம் பதவியில் பங்கு கொடுக்காமல் இவர் எப்படி ஆழ்வார்? அதாவது 162 இடங்களை நான் பெற்றேன், ஆனாலும் பதவியில் பங்கு கொடுத்தேன் என்று சொன்னால் சரி. நீ நெஞ்சுக்கும் தொண்டைக்குமாக எடுத்து கொண்டு திரிகிறாய். உனக்கு நடக்க கால் இல்லை, முட்டுக்கால் கொடுக்குறார்கள், அந்த முட்டுக்காலை வைத்துக்கொண்டு நடக்கிறார். பார்த்தீர்களா? முட்டுக்கால் என்ன இருந்தாலும் பார்த்தீங்களா? முட்டுக்கால் வைத்துக்கொண்டு எப்படி? அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அறிவித்தது தானே ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது. அப்போ எவ்வளோ சீட் ஜெயித்தாலும் அது அவர் சொன்ன மாதிரி இப்போ கொடுத்துருக்கிறாரு தானே. இதெல்லாம் ஒரு பேச்சு. நான் என்ன சொல்கிறேன், அப்போவே உனக்கு பெரும்பான்மை வராது என்ற கருத்திலே தான் இவர்களுக்கெல்லாம் ஆட்சியில் பங்கு தருகிறேன் என்று கூப்பிட்டாய். அவர்கள் நீ வெற்றி பெறுவாய் என்று நம்பாத காரணத்தினால் ஒருவனும் வரவில்லை. ஆனால் மக்கள் உன் மீது வெற்றியை சுமத்தி விட்டார்கள். இந்த மாதிரி ஒன்று நடந்து நான் பார்த்ததே இல்லை. ஜாதி பார்க்காமல், பணம் கொடுக்காமல், அந்த வேட்பாளன் மூஞ்சி தெரியாமல், வீட்டில் படுத்து கிடந்தவனையெல்லாம் கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி விட்டார்கள். அவ்வளவு கோபம் ஸ்டாலின் மீது. இந்த 50 ஆண்டுகளாக 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போடுவது, ஒரு கிரிமினலை கொண்டு போய் சிறையில் வைத்து கொண்டு அவனை மந்திரியாக அறிவிப்பது, KN நேரு போன்ற மனிதர்களின் மீது வழக்கு தொடுக்க விடாமல் இழுத்து கொண்டே போய் சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போவது, எந்த அட்டூழியத்தையும் நான் செய்வேன். செந்தில் பாலாஜி மாதிரி முழு அயோக்கியத்தனம் வாய்ந்தவர்களெல்லாம் நான் மந்திரியாக ஆக்கி மாண்புமிகு செந்தில் பாலாஜி என்று அழைக்க வைப்பேன். KN நேருவின் மீது வழக்கு போட விட மாட்டேன், துரைமுருகனின் மீது வழக்கு போட விட மாட்டேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க எங்களோட தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உனக்கு தெரியாது, கை பொண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? நீ பண்ணிய நீயும் மம்தாவும் பண்ணிய அட்டூழியங்களின் காரணமாக உங்கள் 2 ஆட்சியை முறியடித்தார்கள். இன்ஸ்டாகிராமால தான் ஆட்சியை பிடிச்சாங்க. நான் சொல்ல வேண்டியதான். இன்ஸ்டாகிராம் பெரிய இது. இன்ஸ்டாகிராமில் அதாவது மாற்றம் வேண்டும் என்கின்ற விருப்பம் மக்களுக்கு ஏற்பட்டு புழுங்கி கிடந்த மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பினார்கள். இவர் புதிய மனிதர். இது ஏற்கனவே அந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சி மாற்று என்றால் இவர்களிலும் வேலுமணிகள் இருக்கிறார்களே, இவர்களிலும் வேலுமணிகளும் இவர் பேர் என்ன சண்முகங்களும் இந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்களும் கல்குவாரிகளும். அதுக்கு தான் இப்போ ஊழல் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஊழல் லிஸ்ட் எடுத்து தண்டிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். நேருவை சிறைக்கு அனுப்பு, 1500 கோடி ரூபாய் ஊழல் செய்துவிட்டு அவன் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று பாதுகாத்தார் ஸ்டாலின். உச்சநீதிமன்றம் வர போய் இப்பொழுது அந்த உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கிற மனுவை திரும்ப பெறு, தமிழக அரசு உன் கையில் இருக்கிறது, பிறகு இவரை பிடித்து உள்ளே வை. செந்தில் பாலாஜியை உள்ளே அனுப்பு, பொன்முடியை உள்ளே அனுப்பு, எல்லாரையும் உள்ளே அனுப்பு, வேலுமணியை அனுப்பு,
வேலுமணி திமுகவுக்கே காசு கொடுத்து வழக்கை எழுப்ப விடாமல் பண்ணிக்கொள்வார். அந்த ஆள் மாதிரியெல்லாம் கில்லாடிய உலகத்தில் பாருங்க. திமுக பகையான கட்சி, அவர்களுக்கே காசு கொடுத்து இந்த வழக்கை அமைக்கி வைத்துக் கொள்வார். அவனும் சரி இது ஒரு துண்டு வருமானம் வரட்டும் என்று சொல்லி அவனும் இதையே செய்து கொண்டிருப்பான். ஆகவே இந்த மனிதர்கள் முழுவதையும் அகற்றுங்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சியாக நடைபெற வேண்டும் என்றால், நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்னுடைய தாலிச்சங்கிலியை பறித்து கொண்டு போய்விட்டான் 10 பவுன் தாலிச்சங்கிலியை என்று ஒரு பெண் தன்னந்தனியாக எம்எல்ஏனுடைய துணை இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு மனு அளித்தால் 2 மாதத்தில் 1 மாதத்தில் திருடனை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும். இவள் பறிகொடுத்த தாலிச்சங்கிலியை கொடுக்க வேண்டும். அந்த சங்கிலியில் 5 பவுனையும் வெட்டி எடுத்துக்கொண்டு அல்லது அந்த சங்கிலியை 14 கேரட்டாக ஆக்கி திருடன் செய்து விட்டதாக சொல்லி இவளுக்கு திரும்ப கொடுக்கக்கூடாது. ஆகவே அவன் முதல் திருடன், போலீஸ்காரன் 2வது திருடன், திருடியவனிடம் திருடுகிறவன் அவன். இவையெல்லாம் போக வேண்டும். நல்ல ஆட்சியில் இவையெல்லாம் போக வேண்டும். அஞ்ச வேண்டும் அவர்கள். தப்பான மனிதர்களெல்லாம் தூக்கி அடி, வெவ்வேறு இடங்களில் ரிசர்வில் அடி. அவனெல்லாம் அப்படி தடியை சுற்றி கொண்டு திரியட்டும். காசு வாங்குகிற துறைகளில் இவனையெல்லாம் வைக்காதே. போலீஸை ஒழுங்காக்கும். தாசில்தார் அலுவலகத்தில் ஒரு பெண் எனக்கு ஓய்வூதியம் வரவில்லை என்று ஒரு மூதாட்டி போய் அவளாக ஒரு மனு கொடுத்தால் தாசில்தார் மேஜைக்கு அடியில் கையை விட்டு வாங்கக்கூடாது, மேஜைக்கு மேலேயே கையை விட்டு வாங்க வேண்டும். வாங்கி ஒரு 15 நாளில் அவளுக்கு பணம் போய் சேர வேண்டும். இது 2 காரியங்களும் முறையாக இந்த நாட்டில் நடக்குமானால் நீ நடத்துவது நல்லாட்சி.